வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, பரபரப்பாக போயிட்டுருக்கக்கூடிய இந்த கள்ள சாராயம் அதை பற்றி தான் பேச போகிறேன். நம்மளுடைய தமிழ்நாட்டில் கள்ள சாராயம் குடித்து இறந்தவர்கள் அப்படின்னா அது நிறைய பேரை சொல்லலாம். நிறைய வருஷத்துக்கு ஒன்றாவது நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? முன்னெல்லாம் நிறைய இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு வேணால் சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் டாஸ்மாக் வந்ததுனால குறைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக டாஸ்மாக் நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா போன வருஷமும் இருந்தது இதே மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு. போன வருஷமும் நிறைய பேர் செத்து போனாங்க. இந்த வருஷமுமே நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு மனப்பான்மை மக்களிடம் அதிகரிச்சிட்டு இருக்கோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா சாராயம் குடிக்கிறவங்கள ஒரு காலத்தில் சாராயம் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச வேலையெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்துருக்காங்க. அப்போது சாராயம் குடித்ததுக்காக ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச பஞ்சாயத்துகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அதே தமிழ்நாட்டில் கள்ள சாராயம் காய்ச்சி குடித்து கொத்து கொத்தாக போய் சேர்றது இது என்ன மாதிரி அப்படிங்கிறது புரியல. மக்கள் தான் மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா போதை அப்படிங்கிறதுக்கு மெல்ல 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 எல்லாரும் அடிமையாகிக்கிட்டே இருக்காங்களோ அப்படிங்கிறது தான். ஏன்னா டாஸ்மாக் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி குடிக்காரர்களாக இருந்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக தான் இருந்தது. அதுவே தமிழக அரசே நாங்களே விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தெருவுக்கு தெருவு டாஸ்மாக் இருக்குது. தெருவுக்கு எப்போ பாரு கூட்டமாகவும் இருக்குது. நீங்கள் எந்த டாஸ்மாக்கையாவது எந்த நேரத்துலையாவது போய் பாருங்களேன். அது காலையில் இருக்கட்டும், மத்தியானம் இருக்கட்டும், சாயங்காலம் இருக்கட்டும், நைட்டு இருக்கட்டும், எப்போ போய் பார்த்தாலும் கூட்டமாக இருக்கிற ஒரே கடை அப்படின்னா அது டாஸ்மாக்கை தான் சொல்ல முடியும். ஸோ அதை கொண்டு வந்த எங்கள் மக்கள் தலைவன் அவரை தான் சொல்லணும். வேறு யாரையும் சொல்கிறதுக்கு இல்லை. எவ்வளவோ பெருமைகளை சொல்லலாம், அவர் அப்படி இவர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இதை கொண்டு வந்ததுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி புகழ் சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து இறந்தவர்களின் எண்ணிக்கை 50 கடந்து கொண்டிருக்கிறது. நான் கடைசியாக பார்க்கும் பொழுது 50 அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்களும் பிழைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். ஏன் அப்படின்னா, குடித்தது கள்ள சாராயம் அப்படிங்கிறத விட அது விஷ சாராயம் அப்படின்னு சொல்லலாமா. ஏன்னா அது ஒரு விஷத்தை குடிச்சிட்டு எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்க பொழைச்சி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ரொம்ப குறைவு தான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 5 பேரோ 6 பேரோ உயிரிழந்து விட்டார்கள்னா நியூஸ் போட்டாங்க. கடைன்னு பார்த்தோம்னா நைட்டுக்குள்ளே பார்த்தோம்னா 40 49 இப்போ 50 தாண்டி போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அவங்களாம் பிழைப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டவுட்டு தான். எப்படி இதெல்லாம் இவங்க காய்ச்சுறாங்க, இந்த ஃபார்முலாலாம் எப்படி இவங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதையெல்லாம் விசாரிப்பதற்கு நம்மளுடைய தமிழக அரசாங்கம் என்ன முயற்சி எடுக்க போகிறது அப்படிங்கிறதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இதில் நிறைய மீம்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த மீம்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது ஃபஸ்ட்டு மீம் பாருங்களேன். அதாவது இறந்தவங்க குடும்பத்துக்கெல்லாம் 10 லட்சம் நம்மளுடைய தமிழக அரசு வழங்கி இருக்கிறது இல்லையா? அதை வச்சு ஒரு மீம் போட்டிருக்காங்க. அதாவது கேப்டனுடைய இந்த படத்தில் வர்ற அந்த சீனை போட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம அந்த எழுத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இந்தாங்கம்மா 10 லட்சம் ஏரியா இந்த இவ்வளோ பணம் அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிச்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எப்படி சம்பாதிச்சாரு? குடிச்சு சம்பாதிச்சாரு, வேற ஒன்றும் இல்லை. குடிச்சு கூட சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா சம்பாதிக்கலாம். இப்படி குடிச்சா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் தான். அடுத்தது நம்மளுடைய தமிழக அரசாங்கம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க.
விசாரணை கமிஷன் இது பண்ணியிருக்காங்க. சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய தமிழக அரசே இது சார்ந்த ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு விசாரணை கமிஷனையே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த டீம் ஒர்க்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன் பிட்வீனில் நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன சொன்னார்னா, நம்மளுடைய பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன இதெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு, இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த கள்ளசாராயம் அப்படிங்கக்கூடிய இதை வந்து இரும்பு கரம் கொண்டு நாங்கள் வந்து அடக்குவோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ அது சார்ந்த ஒரு மீம் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய கையுறைகள் வந்து தொங்கிட்டு இருக்கு. ஒரு வருஷமும் வந்து போட்டு ஒரு கை, அதாவது இரும்பு கை, அது ஒரு வருஷமும் வந்து ஊரில் வந்து கள்ளசாராய சாவு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு வருஷமும் நீங்கள் இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்துவோன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அதை தாண்டி இப்படி தான் நடக்குது. இப்போவும் இன்னொரு இரும்பு கரத்தை கையில் வச்சுருக்காரு. இதை கொண்டு எப்படி கட்டுப்படுத்த போகிறார் அப்படிங்கிறது தெரியல. அடுத்ததாக வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி நாங்களே காய்ச்சி நாங்களே குடிச்சு நாங்களே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. அது லிஸ்ட்டு தான் இது. இதில் வந்துட்டு நிறைய மாநிலங்கள் இருக்கிறது. இருந்தாலும் தமிழகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, 2001 வந்து தமிழகத்தில் 53 பேர், 2008 கர்நாடகா தமிழகம் இது ரெண்டும் சேரக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அப்போது வந்து நியூஸ் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து 2 ஊரை சேர்ந்தவங்களும் நல்ல ஜாலியாக அவங்களே காய்ச்சி அவங்களே குடிச்சு அவங்களே போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அதில் வந்து 148 பேர் போனாங்க. போன வருஷத்தில் வந்து நம்ம ஊர்லேயே 23 பேர், இந்த வருஷம் வந்து 50 கடந்து கொண்டிருக்கிறோம். பெரிய சாதனை. போன வருஷம்லாம் 23 பேர் தான், இந்த வருஷம் வந்து 50 பேர் தாண்டி போயிட்டாங்க. எனக்கு என்னென்னா, குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் எவன் எதை கொடுத்தாலும் வாங்கி குடிக்கிற இவங்கெல்லாம் போய் சேரட்டும்ன்றேன் நான். இருந்து என்ன பண்ணுறது, இவங்கள வீட்டில் வச்சு இவங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க இவங்களையும் சமாளிக்கணும், வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் சமாளிக்கணும். இதெல்லாத்தையும் தாண்டி நீ இருக்கிறத விட போகிறதே பெட்டர் அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிடலாம். அப்படி தான் வந்து எனக்கு தோணுது. அவ்வளோ கோவம் வருது எனக்கு. ஏன்னா வந்துட்டு டாஸ்மாகே தப்பான ஒரு விஷயங்க. அது என்னதான் ஃபேக்ட்ரியில் வந்து உற்பத்தி பண்ணி கொண்டு வந்தாலும் நம்ம ஊருக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம்தான். நம்ம வந்து ஆரம்பத்தில் குடிக்கும்போது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய நிலைமையில நம்ம உடம்பு இருக்காது. நம்ம குடிக்காரங்களில் சொல்கிறேன், குடிக்காரங்கள் வந்து அதை எதிர்கொண்டு அந்த அந்த எதிர்ப்பு சக்திம்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இருக்காது. இதையும் தாண்டி வந்து என்ன அப்படின்னா, குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மைண்ட் அப்படிங்கிறது சுத்தமாக வேலை செய்யாது. நீங்கள் குடிக்காரங்களை பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறதுக்கும் குடிச்சிட்டு இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். சிலர் வந்து குடிச்சிட்டா ஓவராக பேசுவாங்க, சிலர் குடிச்சிட்டா பேசவே மாட்டாங்க, அமைதியாகிடுவாங்க. சிலர் வந்து குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பயங்கரமாக கோவப்படுறது, பயங்கரமாக சந்தேகப்படுறது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம மூளையில் வந்து வருது அப்படின்னா அதெல்லாம் தூண்டி விடும், அந்த சந்தேக புத்தியெல்லாம் தூண்டி விடும் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய வீடுகளில் நடக்குது குடியால், வேற எதுவுமே கிடையாது. நார்மலான மனுஷன் வந்து ஒரு 5% சந்தேகப்படுறான் அப்படின்னா அவனே குடிச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் 99% மேலே சந்தேகப்படுவான். இதுதான் வந்துட்டு நடக்கும். எல்லா விஷயங்களுமே அப்படிதான். சந்தேகம் மட்டும் இல்லை, கோபமோ விரக்தியோ எல்லா உணர்ச்சியுமே வந்துட்டு நீங்கள் குடிக்கும்போது அது வந்து மூளை அதிகமாக செயல்படும். அந்த உணர்ச்சிகள் வந்து அதிகமாக தான் வெளிப்படும். இது வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் தெரிஞ்சு தான் நாங்கள் குடிக்கிறோம் அப்படின்றீங்களா? இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாம் தெரியும் நான் அவன் குடிச்சிருக்கான், அவன் வந்து அத்தனை வயசு உயிர் வாழ்கிறான், இவன் குடிச்சிருக்கான், இவன் அத்தனை வயசு உயிர் வாழ்கிறான், நாங்கள் வாழ மாட்டோமா அப்படின்னு ஒரு குரூப் பேசுகிறாங்க. இன்னொன்று என்னன்னா, நான் உயிர் வாழ்கிறதே வந்து சாப்பிட்றதுக்கு தானே, ஏன் இஷ்டப்பட்டு தான் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சிலர் பேசுகிறாங்க. இவங்களெல்லாம் பார்த்தோன்னா சப்புன்னு அடிக்கலாம் போல இருக்கும். ஏன்னா வந்துட்டு குடும்பத்தை பற்றி யோசிக்கணும் இல்லையா? போதை அப்படிங்கிறது அது எந்த உருவத்தில் வந்தாலும் அது போதை தான், உடம்புக்கு ஒத்துக்காத விஷயம்தான். அது நீ டாஸ்மாகில் வாங்கி குடித்தாலும் சரி, இல்லை யாரோ வீட்டில் காய்ச்சி உனக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க குறைஞ்ச விலையில் அப்படின்னா அதை வாங்கி குடித்தாலும் சரி, குடி தான். குடியை கெடுக்கும் அப்படிங்கிறது வந்து பாட்டிலே அச்சடிச்சு குடித்தாலும் அதை வந்து பார்த்துட்டு வந்து குடிச்சிட்டு இது பண்ணுறாங்க. இதுங்களெல்லாம் என்ன பண்ணுறது? அடுத்தபடியாக நம்மளுடைய அண்ணாச்சி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதாவது 25 லட்சம் வழங்கணுமா. அதாவது ஏற்கனவே வந்துட்டு நம்மளுடைய முதல்வர் வந்து 10 லட்சம் கொடுத்துருக்கார் எல்லாருக்குமே. உயிரிழந்த 50 பேருக்குமே 10 லட்சம் ரூபாய் எவ்வளோ ஆச்சுன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ அது மட்டும் பத்தாது, இவர்களுக்கு 25 லட்சம் கொடுக்கணும்.
கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு தலா 25 லட்சம் வழங்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். கள்ளக்குறிச்சியில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஏன் இவங்கெல்லாம் நாட்டுக்கு சேவை செஞ்சு உயிர் விட்டாங்களா? இல்லை, எனக்கு தெரியல எதுக்காக இவ்வளோ சலுகை. ஒரு 25 லட்ச ரூபாய் கொடுத்தாலே எல்லாருமே செட்டில் ஆகிடுவாங்க, வீடு வாங்கி செட்டில் ஆகிடலாம். அது கூட ஒரு கவர்மெண்ட் வேலையும் கொடுத்தா லைஃப் செட்டில்டு. அப்படி செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு இவங்க என்ன பெரிய சேவை செஞ்சிட்டாங்கன்னு இவங்களுக்கு இவ்வளோ வாரி கொடுத்துட்டு இருக்கீங்க. அது அவர் கொடுத்ததே 10 லட்ச ரூபாயே தப்புன்ற நான். எதுக்கு அந்த 10 லட்ச ரூபாய்? வீட்டை பற்றி கவலைப்படாமல், அவன் வீட்டை பற்றி அவனே கவலைப்படலை, அவனே குடிச்சிட்டு அவனே போய் சேர்ந்துட்டான். நீங்கள் என்னத்துக்காக அங்கே போய் பணம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. எனக்கு அவ்வளோதான் கோவம் வருது. நான் வந்துட்டு குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க தான் இல்லைங்களே. நம்ம கொடுக்குற 10 லட்ச ரூபாய் குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கூட அதை ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான், தப்பு பண்ணி செத்து போயிருக்கான், அவனுக்கு போய் நீ நிவாரண உதவி கொடுத்த அப்படின்னா இது நாளைக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள்பாங்க பாரு, அந்த மாதிரி ஆயிடாதா? ஒரு தவறான உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாளைக்கு எதுக்கு யார் உயிரை விட்டாலும் நீங்கள் நிவாரணம் கொடுக்கணுங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் போணுச்சு அப்படின்னா நம்ம நாடு வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் காமிக்க போகிறது 2 விஷயங்கள். ஒன்று இது நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் ஒரு இடத்துல ஆறுதல் சொல்ல போய் அங்கே ஒரு பொண்ணு ரொம்ப கதறி அழுது அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இது நம்மளுடைய த.வே.க கட்சியுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆறுதல் சொல்ல போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி காலில் விழுந்து நீதாயா என் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற மாதிரி காலெல்லாம் விழுந்து இந்த சீன்லாம் நடந்துச்சு. ஸோ இந்த 2 சீனுக்கு அதிக வித்தியாசம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 2 பேருமே ஒவ்வொரு பில்டப்பில் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம விமர்சனம் பண்ணலாம். அடுத்தது பிறந்த நாள் கொண்டாட்டங்களுக்கு நோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய த.வே.க கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கார். அவருக்கு நாளைக்கு பிறந்த நாள், அதாவது ஜூன் 22ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள் இல்லையா? அதனால அவர் என்ன அறிவிச்சிருக்காரு, தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்த்து கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்கள் மற்றும் சிகிச்சை பெறுவோரின் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும். மாவட்ட நிர்வாகிகளுக்கு த.வே.க தலைவர் விஜய் உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நாளில் தான் இன்னொரு விஷயமும் வெளியாச்சு. அது இதுதான் வரலாற்றில் முதல் முறையாக, அதாவது உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக நம்ம விஜயோட பிறந்தநாளுக்கு என்ன பண்ணுறாங்களாம் தெரியுமா? 6 படங்கள், அவருடைய 6 படங்களை ரீரிலீஸ் செய்கிறாங்களாம். 100 ஆண்டுக்கால தமிழ் சினிமா வரலாற்றில் இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அநேகமாக விஜய் இதையும் கேன்சல் பண்ணிடுவாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு யாருமே பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது என்று சொன்ன அதே த.வே.க கட்சி தலைவர் விஜய் அவருடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக, அவருடைய ரசிகர்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவருடைய பிறந்த நாளிலே இந்த படங்களை ரீரிலீஸ் செய்ய மாட்டார் என்று நம்பப்படுகிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மீம்ஸ் தான். அதாவது யாரெல்லாம் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய குரல் கொடுத்தாங்களோ, நான்லாம் சமூக போராளி அப்படின்னு சொன்னவங்களுடைய முகங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. பார்த்தாலே தெரியுது. சில நடிகைகளும் இருக்கிறார்கள், இயக்குனர்களும் இருக்கிறார்கள். எல்லாருமே நாங்கள் சமூகத்திற்காக போராடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தவங்க தான். இந்த சம்பவத்தில் இவங்க ஏன் எதுவுமே குரல் கொடுக்கல அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியும். அதே மாதிரி தான் இந்த மீமும், இன்னொரு மீமும் அதே மாதிரி போட்டிருந்தாங்க. அதுலேயும் பெரும்பாலும் அதில் வந்தவர்களுடைய படங்கள் தான் இதுலேயும் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிய, இவங்களாம் அதாவது என்ன அப்படின்னா, ஆதாயம் இல்லாமல் யாரும் குரல் கொடுக்க மாட்டார்கள். இதற்கு முன்னாடி நான் காமிச்சேன் இல்லையா, அண்ணாமலை அவர்களும் விஜய் அவர்களும் அந்த இடத்துக்கு போய் ஆறுதல் சொல்லி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேருமே 2026 எலெக்ஷனை எதிர்கொண்டு இருக்கிறாங்க. 2026 எலெக்ஷனில் இவங்க நின்று ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னால் இவர்கள் இருவருடைய அரசியல் வாழ்க்கையுமே அப்படியே தலைகீழ மாறிடும். அந்த மாதிரி நிலைமையில இருக்காங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அவங்க போகத்தான் செய்வாங்க. ஆனால் இவங்களுக்குலாம் அந்த அவசியமே இல்லையே.
ஒரு ஒரு படம் வெளியில் வருது, அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அநீதி நடக்கு அப்படின்னா நாங்கள் வந்து குரல் கொடுப்போம். இல்லை வந்து ஏதாவது ஆடியோ ரிலீஸ்னால் நாங்கள் பேசுவோம். இல்லை வந்துட்டு எனக்கு வந்து ஏதாவது ஆதாயம் தேவைப்பட்டால் நாங்கள் வந்து பேசுவோம். மித்தபடிக்கெலாம் நாங்கள் பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இந்த படத்தில் இருப்பவர்கள் இதுவரை எதுவும் வாய் திறக்கவில்லை, இனிமேலும் திறக்க மாட்டார்கள், வாய் திறந்து எதுவும் பேச மாட்டார்கள் இது சம்பந்தமாக என்று நம்பப்படுகிறது. அடுத்ததாக வந்து நான் காமிக்க போகிற மீம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான மீம். இது வந்து யார் யோசிச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கலாம். அந்த மீம் வந்து இதுதான். உங்களது கருத்தை பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனையால் இத்தகைய நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காரு. இதுக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அரசு நிர்வாகம், இன்னொன்று வந்து போலீஸ் வந்து உடந்தையாக இருந்தது, 3வது வந்து அரசியல்வாதிகளின் தலையீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டால் இது 3மே காரணம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். அரசாங்கம் வந்து அதோடைய நிர்வாகம் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சிறாங்களா இல்லையான்னு ஒரு வீட்டுக்குள்ளே போய் கண்டுபிடிச்சி நம்ம வந்து கொண்டு வர முடியாது. அவங்களே காய்ச்சி அவங்களே வந்து வீட்டில் பாலை காய்ச்சி குடிக்கிற மாதிரி அவங்களே காய்ச்சி குடித்தாங்கன்னா அதுக்கு அரசாங்கம் அவங்களோட நிர்வாகம் எந்த விதத்திலும் பொறுப்பு கிடையாது. 2வது போலீஸ் உடந்தையாக இருந்ததா அப்படின்னு கேட்குறீங்க. இன்னைக்கு நடக்கிற எல்லா தப்புக்கும் வந்து போலீஸ் உடந்தையாக இருந்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. பொழைக்கணும்னா அவங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு மேலிடத்து உத்தரவு அப்படின்றவாங்க, வேற ஒன்றுமே பேச முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க போலீஸில் வந்து ஒருத்தர் வந்து நல்லா இருந்தாருன்னா அவர் வந்து எல்லாத்தையும் திருத்திடுவாருன்னு, அதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும், ரியல் லைஃப்பில் நடக்கவே நடக்காது. நான் வந்து ஒரு இது செய்ய போகிறேன், நான் இது வந்து ஊரை திருத்த போகிறேன் அப்படின்னு போனாங்கன்னா ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் போட்டு வேறு ஊருக்கு தள்ளிடுவாங்க, இல்லைன்னா ப்ரமோட் பண்ணி கீழே வந்து இது பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க, இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது குறைச்சல் கொடுப்பாங்க. அதாவது மேலிடத்தில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு கைப்பாவையாகத்தான் எல்லா போலீஸ்காரங்களும் இருக்காங்களே தவிர நாம் நினைக்கிற மாதிரி அவங்க வந்து மாற்றிடுவாங்க இவங்க வந்து மாற்றிடுவாங்கன்னு யாராலும் மாற்ற முடியாது. அதனால போலீஸை வந்து இந்த விஷயத்தில் நம்ம குறைய சொல்ல முடியாது. 3வதாக அரசியல்வாதிகளின் தலையீடா அப்படின்னா, நாடு குட்டி சவரா போறதுக்கு முக்கியமான காரணமே இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் தான். மக்களை பற்றி யோசிக்கிறது இல்லை, அவங்களுடைய பைகளை எப்படி நிரப்பிக் கொள்வது என்பதில் மட்டுமே கவனமாக இருக்கும் அரசியல்வாதிகள் இருக்கும் வரை. அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இருந்தும் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்காத மக்கள் இருக்கும் வரை நாட்டில் அநியாயம் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான ஒரு பதில். அதை தவிர்த்து நான் வந்து இந்த மீமில் என்ன பதில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நான் போட்ட பதில். இது வந்து உண்மையிலே இந்த கமெண்ட் வந்து கரெக்டு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு இப்படி தான் தோணுது. இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது, எந்த விஷயமா எடுத்தாலும் அதற்கு தீர்வாக எனக்கு தோணக்கூடியது இந்த ஒரே ஒரு விஷயம்தான். அதை தான் நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கேன். என்னங்கிறத நான் வாசித்து காமிச்சிடுறேன். கேட்டுட்டு இதை பற்றி இந்த கமெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான காரணத்தை வந்து விட்டுட்டீங்க. அந்த 3 லிஸ்ட்டு சொன்னாங்க இல்லையா, 3 காரணம் சொன்னாங்க இல்லையா, அதை தவிர்த்து 4வதாக ஒரு காரணம் இருக்குது. அதை தான் நான் சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படின்னா, அதாவது மக்கள் குடிக்காரர்களாக மாறியது அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டு தானே? மக்கள் வந்து குடிக்காரர்களாக மாறிட்டு இருக்காங்க, அதுதான் முக்கியமான காரணம். மக்கள் மாறுறது தான் முக்கியமான காரணம், வேற எந்த காரணமுமே இருக்க முடியாது. அது மட்டும் கிடையாது. அடுத்து சொன்ன வரியில் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டு அப்படின்னு உங்களுக்கு தோணும். அவன் விற்றால் நமக்கு யோசனை வேண்டாமா? கரெக்டு தானே? அவன் தான் விற்கிறான், தேவையில்லாத பொருளை விற்கிறான் அப்படின்னா வாங்கி குடிக்கிற நம்மளுக்கு எங்கே போச்சு? அதை தான் நான் வந்து இவ்வளோ டீசெண்டாக கேட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. எல்லா போதைக்கும் இது பொருந்தும். சரிதானே? அதாவது மக்கள் குடிக்காரர்களாக மாறிட்டு இருக்காங்க, அவங்க விற்கிறாங்கன்னா அதை வாங்கி குடிக்க கூடாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம வாங்கி குடிக்கிறோம்னா நம்மளை விட முட்டாள் வேறு யாருமே இருக்க முடியாது. அதனால வந்து இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னா மக்கள் தான், வேற யாரையுமே சொல்ல முடியாது. அரசியல்வாதிகளையோ இல்லை அதிகாரிகளையோ போலீஸ்காரங்களையோ இதில் வந்து நம்ம குற்றம் சாட்டுவதற்கு நாம் தகுதியற்றவர்கள், அடுத்தவர்களை குற்றம் சாட்டுவதற்கு தகுதியற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் எல்லா மக்களும். அதனால யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது. 2வது வந்து இது வந்து ஒரு கிண்டலான ஒரு மீமு.
நம்மளுடைய அரசாங்கத்தை பற்றி போட்டிருக்கக்கூடிய ஒரு மீம். அது குடிக்க சொல்லி விற்பதும் குடித்த பின் உத சொல்லி பிடிப்பதும் தமிழக அரசின் வருமான கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான், தப்பு கிடையாது. ஏன் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு இந்த மாதிரி அரசாங்கம் தான் அமையும். சரியா? மக்கள் வேற மாதிரி இருந்தாங்கன்னா அரசாங்கம் வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்படிதான் பழகிட்டோம்ல. ஒரு இடத்துல போய் லைசன்ஸ் கேட்குறாங்கன்னா லைசன்ஸை கொடுப்போம், இல்லை ஹெல்மெட் போட்டு ஓட்ட சொல்லுவாங்க, ஒழுங்காக ஹெல்மெட் போட்டு ஓட்டுவோம். எத்தனை பேர் கேட்குறோம்? கேட்குறது இல்லை. அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். நம்ம ரூல்ஸ் பிரேக் பண்ணுறோம், நம்ம வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணுறத அவங்க வந்து அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். தட்ஸ் இட். இது வந்து மிகவும் சரியான ஒரு மீம். திமுக ஆட்சியில் ஓடும் ஆறுகள். திமுக ஆட்சியில் மட்டும் கிடையாது, இப்போ இருக்கிற எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால திமுக அப்படின்னு போட்டிருக்கோம். மேபி நாளைக்கு அதிமுக வந்தாலும் இதே தான், வேற எந்த கட்சி வந்தாலும் இதே தான். எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்தே தமிழகம் முழுவதும் மது விலக்கு வந்து அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கையெழுத்து போடுறாங்களோ அந்த முதல்வர் தான் தமிழகத்திற்கு தேவை. நீ ஆட்சிக்கு வந்தோம் மதுவை வந்து விற்பனை குறைப்பேன், மது டாஸ்மாகை குறைப்பேன், இந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. நீ வந்தையா, நீ முதல்வரானியா, முதல் கையெழுத்து என்ன போட போற? மது விலக்குன்னு போடு. மது விலக்கு தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு யாரு கையெழுத்து போடுறாங்களோ அந்த முதல்வர் வந்தால்தான் தமிழ்நாட்டிற்கு உண்மையிலேயே விடியும். இல்லைன்னா விடியலாட்சி தான் நடக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய கருத்து. இதுக்கு தாண்டி நம்ம வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட்டு தான் இருக்குது. என்ன அப்படின்னா, போன வாரம் வந்து ஒரு விபத்து நடந்தது குவைத்துக்கு பிழைக்க போனவங்க நிறைய பேர் அங்கே நடந்த ஒரு தீ விபத்தில் சிக்கி இறந்து போயிட்டாங்க. அதில் 7 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அப்படி 7 பேரின் உடலை இங்கே கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் அதற்கு முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. பொதுவாக இந்த மாதிரி விபத்துகள்லாம் நடந்துச்சுன்னா அந்த உடல்களை வந்து அந்தந்த ஊருக்கு அனுப்பி வைப்பதில் எல்லா நாடுகளுமே வந்து சரியாக செயல்படும். அப்படிதான் வந்துட்டு குவைத்துமே வந்துட்டு ஓகே, இங்கே இருக்கிறவங்களும் வந்து வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் அமைச்சர்களும் அவர்களுடைய முயற்சியும் நடந்தது. அதே நேரத்தில் குவைத் நாட்டிலையும் கரெக்டாக வந்து அவங்கவுங்க உடல் வந்து அவங்கவுங்க அட்ரஸ்க்கு அனுப்பியும் வச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து நல்ல முறையில் நடந்தது. அதை தாண்டி தமிழக அரசு சார்பில் வந்துட்டு ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. இந்திய அரசு சார்பில் ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. ஆக மொத்தம் 7 லட்ச ரூபாய் அவங்களுக்கு வந்து நிவாரண நிதியாக வழங்கப்பட்டது. அதையும் தாண்டி என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அண்ணாமலை அவர்களும் விஜய் அவர்களும் வந்துட்டு இப்படி சாராயத்தை குடித்து குடும்பத்தை பற்றி கவலையே இல்லாத இவர்கள் இருந்து போனதுக்கு நேரில் போய் ஆறுதல் சொன்ன இவர்கள் குடும்பத்தை இங்கே விட்டுட்டு தனியாக வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு அங்கே வந்து நடந்த கொடுமைகளால் அது விபத்தா இல்லை வந்துட்டு சும்மா வந்து அவங்களே தீ வச்சு விட்டாங்களான்னு கூட விசாரணை இன்னும் போயிட்டுருக்கு. இன்னும் முடியல. அந்த கேஸ் போன வாரம் தான் ஆரம்பிச்சது, இன்னும் முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில உயிரிழந்து அங்கிருந்து திரும்பி வந்த உடல்களை பார்க்க இவர்கள் யாருமே போகலை அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தமான ஒரு விஷயம். குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டு ஒருத்தன் வந்து வெளிநாட்டில் போய் இறந்துருக்கான், அவனை பார்க்க யாரும் வரல. குடும்பத்தை பற்றி கவலையே இல்லாமல் இஷ்டத்துக்கு எதையோ வாங்கி குடிச்சு செத்து போனவங்கள பார்க்கறதுக்கு விழுந்தடிச்சிட்டு ஓடி இருக்காங்க. அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு அரசியல்வாதியாக இருப்பார்கள் இவர்கள் அப்படிங்கிறது. ஏன்னா எதிர்கால அரசியல் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க 2 பேரும். மித்தவங்களை வந்து நம்ம சொல்லலாம், எல்லாரையுமே சொல்லலாம், அந்த லிஸ்ட்டில் வந்து எல்லாருமே ஆடட் தான். ஆனால் நான் வந்து முன்னுதாரணமாக இவங்க 2 பேரையும் வந்து இவங்க யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க, அரசியலில் வந்து புதுசாக வர்றாங்க, இவங்க வந்து வந்தால் நல்லா இருக்கும் நிறைய பேர் நம்புகிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் அங்கே போகலை, இங்கே விழுந்தடிச்சு ஓடி இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவர்களும் எல்லா அரசியல்வாதிகள் மாதிரியும் சுயநலக்காரர்கள் தான் அப்படிங்கிறத இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எத்தனையோ இராணுவ வீரர்கள் இறந்து போகிறாங்க, எத்தனையோ இராணுவ வீரர்கள் திடீர் தாக்குதல் காரணமாக இருந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய நடந்திருக்கு. அங்கெல்லாம் வந்துட்டு இவங்க யாருமே வரல, இங்கே வந்து விழுந்தடிச்சு ஓடுறாங்கன்னா என்னத்தான் சொல்கிறது. இப்படி வந்து குடும்பத்தை பற்றி கவலைப்படாதவங்களுக்கு ஓடிதான், அதாவது 50 பேர் செத்து போயிட்டாங்கன்றது வந்து அவ்வளோ பெரிய நியூஸாக வந்து நியூஸ் சேனல்ஸில் ஓடிட்டுருக்கு. அப்போ பெரிய நியூஸ், பரபரப்பான நியூஸுக்கு மட்டும்தான் இவங்க வந்து இறங்கி வருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு.
பார்க்கலாம், எதிர்காலத்தில் அரசியலில் இவர்கள் எப்படி இருக்கப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அது அவர்கள் தேர்தலில் நின்று ஜெயித்து ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து நாம் விமர்சனம் செய்யலாம். அவ்வளோதான். ஸோ கள்ளக்குறிச்சியில் இறந்த அத்தனை பேருக்கும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அவர்கள் குடும்பம் யாராவது அவங்க குடும்பத்தை தத்தெடுத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரட்டும் அப்படின்னு இறைவன் கிட்ட வேண்டிக்கிட்டு நம்மளும் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது குறித்து நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெட்டி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.